வெல்கம் டு எஸ்பிஎஸ் குக் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி ரெண்டு மேக்ரேமே நாட்டை வச்சு ஒரு டோர்மேட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாக் சைட் நாட்டு. இந்த நாட்டு தான் வந்து இந்த மேட்டுக்கு வந்து பேசிக். இது மாதிரி ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுலேயும் இந்த நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது போடுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மேட் வந்து ஹேண்ட் ஓவன் அப்படிங்கிறதால வந்து கிழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கடையில் வாங்குகிற மேட்டெல்லாம் சீக்கிரமாக வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு கிழியவே கிழியாது. அந்த துணியோட கலர் வேணால் சேஞ்ச் ஆகும், ஆனால் வந்து மேட் வந்து உங்களுக்கு கிழியாது. நீங்கள் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 9 ரோஸ் வந்து ஒயிட் கார்டு போட்டிருக்கேன், அப்புறம் 2 க்ரீனு, அதுக்கப்புறம் 9 ரோஸ் வந்து ஒயிட் கார்டு போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு 9 கார்ட்ஸில் 6 கார்ட்ஸுக்கு மட்டும் இடையில வந்து நம்ம ஒரு ரெட் கலர் கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 6க்கும் லாஸ்ட்டு 6 கார்டுக்கு மட்டும் ஒரு ரெட் கலர் கார்டை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த கலரு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். வேஸ்டட் லெகிங்ஸு, டிஷர்ட்ஸு எதுனாலும், இல்லை காட்டன் சாரீஸ் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கையிலேயே பின்னது அப்படிங்கிறதால உங்களுக்கு எங்கேயும் இடையில விட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ரொம்ப நாள் உழைக்கும். நீங்கள் மிஷினில் வாஷ் பண்ணாலும் சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் ரொம்ப நாள் உழைக்கும். அடுத்தது நம்ம ஸ்கொயர் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கொயர் நாட் போட போகிறோம். இந்த ரோ முழுக்கவே வந்து ஸ்கொயர் நாட் தான் வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரோ வந்து அப்படியே நீங்கள் போடுறது தான். ஃபஸ்ட்டு 6 கார்ட்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ரெட்டு வந்து சைடு ஒயர் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு வந்து ஒயிட்டில் வந்து டாப்பில் 2 கார்டு வரும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். இது மாதிரி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அதுலேயும் வந்து எல்லாமே ஹேண்ட் ஓவன் தான். அவங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கக்கூடியது. நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போர் அடிக்கிற டைமில் நீங்களே வந்து கட் பண்ணி லெகிங்ஸையோ இல்லை டிஷர்ட்ஸையோ இல்லை பழைய காட்டன் சாரீயவோ கட் பண்ணி இந்த மாதிரி மேட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்து செகண்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டு 2 கார்டை மட்டும் விட்டுறணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு விட்டுறணும். அதே மாதிரி லாஸ்ட்டு 2 கார்டையும் விட்டுறணும். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போடும்போதே அப்படியே ஸ்கொயர் நாட்டு தான் எதுக்கும் போட போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கார்டை விட்டுட்டு நீங்கள் அடுத்து வந்து ஸ்கொயர் நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு லாஸ்ட்டில் 2 கார்டு வந்து மிச்சமாகும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ரோ அப்படியே போட்டுறணும். செகண்ட் வந்து செகண்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டு 2 கார்டை எடுத்துடணும். தேர்ட் ரோவில் மறுபடியும் ஃபுல்லாக போடணும். ஆல்டர்னேட்டிவ் ரோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 2 கார்டை விட்டுட்டு போடுற மாதிரி இருக்கும். தேர்ட் ரோவுக்கு ஃபஸ்ட் ரோ மாதிரியே மறுபடியும் போடணும். இதையே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். கலர்ஸ் உங்கள் விருப்பம்தான், உங்கள் சாய்ஸ் தான். ஒயிட் வந்து அழுக்கு படிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வேறு கலர் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒயிட் ரெட்டு காம்பினேஷன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப பார்க்குறதுக்கும் வந்து நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மேட். உங்களுக்கு கடையில் வாங்குறத விட இது வந்து யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸு. இப்போ மேட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஸ்டிக்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சைடில் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த லெவலுக்கு கட் பண்ண போகிறோம். 2 சைடும் அதே மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நம்ம ஹேண்ட் ஓவன் மேட் ரெடி. உங்களுக்கு இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.